அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆசாட வளர்பிறை பஞ்சமி தினம் வராகி அன்னைக்கு மிகவும் சிறப்பான நாள். ஆசாட நவராத்திரி நாளே வராகி அன்னைக்கு மிக உகந்த நாள். கூடவே சேர்த்து நமக்கு பஞ்சமி வருவதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நாளன்று உங்களுடைய வழிபாடு ஒவ்வொன்றும் வெற்றியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். யாருக்கெல்லாம் பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகளில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களாம் இந்த ஆசாட நவராத்திரி அன்று பஞ்சமி தினத்தன்று வராகி அன்னையை மனமுருகி பிரார்த்தனை செய்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு நிச்சயமாக தாயோட அருளால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை எல்லாமே தீரும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி நமக்கு எப்போதுமே நிலைத்து இருக்கும். நம்ம நினைத்த வேண்டுதல் எல்லாமே நடக்கும். ஒரு திருமணமாக இருக்கட்டும், ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், ஒரு வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தோஷத்திற்காகவும் நம்ம வராகி அன்னையை இந்த நவராத்திரி அன்று, அதாவது நவராத்திரி பஞ்சமி தினத்தன்று வராகி அன்னையை நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். தாயோட அருளால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நீங்கள் இந்த ஒரு நாளாவது நீங்கள் வழிபாடு செய்யுங்க. புதன்கிழமை அன்று 10ஆம் தேதி, ஜூலை 10ஆம் தேதி மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இல்லை கொஞ்சம் 9 மணிக்கு மேலே கூட ஆகும். அப்படின்னாலும் இந்த நாளன்று எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு 10 மணி வரை கூட நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். இது நவராத்திரி நாள் தான். ஏன்னா நவராத்திரி அப்படிங்கப்போ நம்ம இரவு வழிபாடு தான் எல்லாருமே பண்ணுவாங்க, ரொம்ப சிறப்பாகவும் பண்ணுவாங்க. அதனால் நேரமும் கொஞ்சம் ஆகும். அதனால் உங்களுக்கு எந்த நேரம் ரொம்ப சரியாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். மாலை நேரம் அன்று, மாலை நேரம் அப்போது என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற பதிவு நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நீங்கள் எளிமையாக வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறவங்க, இப்போ வராகினோட படமும் இல்லை, சிலையும் இல்லை, கலசமும் வைத்து வழிபாடு செய்யலை அப்படி இருப்பவர்கள் வராகி அன்னைக்குன்னு ஒரே ஒரு தீபமாவது ஏற்றிக்கோங்க. அகல் விளக்கு நம்ம ஏற்றணும், 5 அகல் விளக்கு நம்ம ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். நெய் விட்டு அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு நீங்கள் அதற்கப்புறம் சுவாமிக்கு நீங்கள் குங்குமம் அர்ச்சனை பண்ண போகிறீங்க, பூக்களால் அர்ச்சனை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதற்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மந்திரங்கள் பார்த்திங்கன்னா ஓம் ஸ்ரீம் வராகி நமக அந்த மந்திரம் சொன்னால் கூட போதும். 108 முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்துக்கோங்க. இது எளிமையான முறையில் வழிபாடு செய்கிறவங்க. இந்த மாதிரி செய்துட்டு நீங்கள் வராகினையை பிரார்த்தனை செய்துக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த நாளன்று நீங்கள் வேண்டும் போது நிறைவேறும். இப்போ பண பிரச்சனைகள் இருக்குது, அதிகமாக எனக்கு இருக்குது, எனக்கு நல்ல ஒரு பண வரவு வேண்டும், என்னுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் வேண்டும், பணத்திற்காக, பிரச்சனைக்காக, கடன் பிரச்சனைக்காக எல்லோருமே இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். நிச்சயமாக வராகினார்கள் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனையும் நிச்சயமாக தீரும். அதுவும் முக்கியமாக நமக்கு பணம் சம்மந்தோட பிரச்சனை எல்லாமே தீரும். பணம் வரவு வேண்டும் அப்படிங்கிறவங்களும் இந்த பரிகாரம் செய்யுங்க. நமக்கு இல்லை எனக்கு கடன் கிடையாது, ஆனால் இனிமேல் எனக்கு நல்லா பணம் வரவு வர வேண்டும், தொழிலில் சம்பளம் உயர்வு எல்லாமே நமக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருப்பவங்களும் இந்த பரிகாரம் செய்யுங்க. பணத்திற்காக நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஒரு சிவப்பு நிற துணி கட்டாயமாக வேண்டும். ஒரு சிவப்பு நிற துணி எடுத்து கல்லுப்பு வைத்து ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் ஒன்று மட்டும் வைத்து, ஒரு ஏலக்காய், பச்சை கற்பூரம் துண்டு, ஒரு கிராம்பு மட்டும் வைத்து முடிச்சு போல கெட்டு நீங்கள் வராகி அன்னையோட விளக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா படம் இருக்குன்னா படத்து பக்கத்தில் வச்சுட்டு சுவாமியை வேண்டிக்கிட்டு நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த இடம் உங்கள் வீட்டில் ராசியான இடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒவ்வொரு இடம் இருக்கும், அந்த இடத்துல வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா பீரோவில் வச்சுருங்க. அல்லது தென்மேற்கு பகுதியில் வைப்பது ரொம்ப நல்லது. நமக்கு நல்ல ஒரு பண வசதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தென்மேற்கு தான். அதனால தான் நம்ம தென்மேற்கில் பீரோவில் வைத்து அங்கே பணம் வைப்பாங்க. அதனால் நீங்கள் கல்லாப்பட்டியில் வைக்கிறீங்களா இருந்தாலும் சரி, எந்த இடம் உங்களுக்கு ராசியாக இருக்கும் அந்த இடத்துல இதை வச்சுடுங்க. இப்போ தென்மேற்கில் பீரோல் இருக்கிறவங்க எல்லாருமே பீரோலுக்குள்ளார வச்சுருங்க. பணம் அதிகமாக பழங்குற இடத்துல தான் இது வைக்கணும். உங்களுக்கு பணம் நல்லா பல மடங்கு உங்களுக்கு பெரிய கொடுக்கும். நல்லா பணம் வந்துக்கிட்டே இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த பரிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பரிகாரம் வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று வைத்துட்டு இதை நீங்கள் எப்போ எடுக்க வேண்டும் அப்படின்னா, 1 மாதம் 48 நாட்கள் கழித்து, 21 நாட்கள் கழித்து, இல்லைன்னா மறுவார வியாழக்கிழமை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற நாளில் இந்த கல்லுப்பை எடுத்து நீங்கள் தண்ணீரில் கரைச்சி விட்டுடலாம். அந்த 5 ரூபாய் நாணயம், அந்த ஏலக்காய் பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சிடலாம். இந்த மாதிரி செய்து பாருங்கமே, நிச்சயமாக உங்களுக்கு பணவரவு கொடுக்கும். கல்லுப்பு கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கும். பாசிட்டிவிட்டியோடு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை எல்லாருமே செய்து பாருங்கள். நல்ல ஒரு பணவசிய பரிகாரம், நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும்.
சுவாமிக்கு பூஜை செய்தாலும் இந்த பரிகாரம் செய்யுங்க. ஒருவேளை இதுவரை நான் செய்தது கிடையாது, ஆனால் வராகி அன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படி இருப்பவர்களும் இந்த பரிகாரம் செய்து வராகி அன்னை மனசார உருகி வழிபாடு செய்துட்டு மனதாலே வழிபாடு செய்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து வச்சிடுங்க. நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த பரிகாரமும் அதே போல் தான் மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துக்கோங்க. வளர்பிறை பஞ்சமி அன்று புதன்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே இந்த பரிகாரம் செய்து பணம் வைக்கிற இடத்துல வந்து வச்சிடுங்க. நல்ல ஒரு பண விஷயத்தை கொடுக்கும். கட்டாயமாக எல்லாருமே வச்சு பாருங்கள். பஞ்சமி தினத்தன்று விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களும் ஏராளமானவர்கள் இருக்கிறீங்க. கலசம் வைத்து வழிபாடு செய்பவர்களும் ஏராளமானவர் இருக்கிறீங்க. விளக்கு வைத்து வழிபாடு செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. மனதால் வழிபாடு செய்கிறவர்களும் வராகி அன்னைக்கு நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட பக்தர்கள் இப்போ இருக்கிற நேரத்தில் இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வராகி அன்னை அருள் நிச்சயமாக இருக்கும். யாரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேண்டுதலுக்காக கலசம் வைத்தோ அல்லது படம் வைத்தோ அல்லது சிலை வைத்து 9 நாட்கள் நீங்கள் வந்து மனம் உருகி வராகியம்மன் மேலே முழு அன்பை வைத்து நீங்கள் யாரெல்லாம் வழிபாடு செய்கிறீங்களோ எல்லோருக்குமே உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத வராகியன்ட்டு நானும் வேண்டிக்கிறேன். அது மட்டும் கிடையாது, விளக்கு வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கும் உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நடைபெற வேண்டும். அதே போல் ஒரு நாள் மட்டும் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க, பஞ்சமி தினத்தன்று மட்டும் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாலும் வராகியன்னாரால் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருக்காகவுமே வராகியம்மன்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். எல்லோருமே மன அமைதியுடன், மனம் சந்தோஷத்துடன், மன மகிழ்ச்சியுடன், என்றுமே நல்ல ஒரு செல்வத்துடன் நீங்கள் வாழ வேண்டும். யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறீங்களோ உங்களுடைய விவசாயமும் செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வராகியம்மன்கிட்ட பிரார்த்தனை செய்துக்கிறேன். மீண்டும் ஒரு ஆன்மீகத்தோடுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.